பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோமதி ரொம்பவே கோபமா மயில கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே மயில நேரா பாண்டியனோட காலில் விழுந்து ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. மாமா, நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் மாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பயங்கரமா ரிக்வஸ்ட் பண்ணி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே நம்ம பாண்டியன் இங்க பாரு, உன்னை மன்னிக்கிறதுக்கெல்லாம் நான் தயாரா இல்லை. உன்னை எதுக்காக நான் மன்னிக்கணும்? என் பையனோட வாழ்க்கையை இப்படி நீ கேள்விக்குறி ஆக்கியிருக்க, உன்னெல்லாம் மன்னிக்க முடியாது. இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு பாண்டியன் மயிலு கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே கோமதி, ஏண்டி என் பையன் வாழ்க்கை அழிச்சு அவன் மேல பொய்யான பழி சொன்னல, நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டேடி, நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. அத்தை, நான் சொல்றத கேளுங்க, என் பக்கம் இருக்க நியாயத்தையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மயிலு சொல்ல வராங்க. உடனே கோமதி மயிலுவை ஒரு தள்ளு தள்ளுறாங்க. மயிலும் போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. அரசி, அவங்க தான் நான் சொல்றத கேட்க மாட்டேன்றாங்க. அட்லீஸ்ட் நீயாவது நான் சொல்றத கேளுன்னு சொன்னாலும் நீங்க இந்த அளவுக்கு கேவலமா ஒரு பொய்யை சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் அண்ணன் அழுது நான் பார்த்ததே கிடையாது. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சொன்ன பொய்யால என் அண்ணன் அந்த அளவுக்கு அழுதுட்டாரு. நீங்க சொல்றத கேட்கணுன்ற அவசியம் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தத்துல இருக்காங்க. மாமா, இவங்க யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்காவது என்னை பத்தி நல்லா தெரியல, நான் சொல்றத கேளுங்க மாமான்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்டாலும் அதுக்கு பதிலே வர மாட்டேங்குது. சரியுடன் எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. ஏய், எதுக்காகடி மறுபடியும் போயிட்டு என் பையன்கிட்ட நீ பேசிட்டு இருக்க? என் பையன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு? ஒழுங்கு மரியாதையை எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ. இனி என் பையன்கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிட்ட உன்னை நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாதுடின்னு சொல்லிட்டு கோமதி சண்டை போட உடனே பாண்டியன் இங்க பாரு மயிலு, உன் அப்பா அம்மாவை வர சொல்லுறாங்க. மாமா ப்ளீஸ் மாமா, அப்பா அம்மாவெல்லாம் எதுக்கு வர சொல்றீங்க? பாவம் மாமா அவங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க மாமா ப்ளீஸ் மாமான்னு சொல்றாங்க. ஏண்டி, நாங்க எல்லாரும் உனக்கு பாவம் இல்லை, உங்களை நம்பி முட்டாளா இருந்து என் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. அப்ப அவங்க மட்டும் நல்லா இருக்கணும், நாங்க நாசமா போகணுமா? அதெல்லாம் முடியாது. உன் அப்பா உன் அம்மா ரெண்டு பேரும் வரணும், குடும்பம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. அத்தை ப்ளீஸ் நீங்களாவது சொல்லுங்க மாமா கிட்ட. ஏன் வேண்டாம் அத்தை ப்ளீஸ் அத்தைன்னு சொல்லிட்டு எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் அதெல்லாம் முடியவே முடியாது. எப்படியாவது இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கர பிடிவாதமா இருக்காங்க. இங்க பருமையில நீயா ஃபோன் பண்றியா இல்ல நான் ஃபோன் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. இதுக்கு மேலேயும் பொறுமை இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாதுன்னு பாண்டியன் சொன்னதும் இல்ல மாமா நானே பண்றேன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள அழுதுட்டு இருக்காங்க. உடனே அரசி அம்மா அண்ணி போய் ரூம்ல கதவு சாத்திக்கிட்டாங்க. அவளுக்கு என்ன ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோபமா பேசுறாங்க. உடனே இப்ப இது தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுது. ஏய் மயிலு, என்னடி திரும்பவும் எங்களை ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா? ஒழுங்கா கதவு தொரடின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டதும் உடனே பாண்டியன், ஆறுமா தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காத. உன் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணட்டுமா இல்ல நீ பண்றியா? வெளியே வரியா இல்லையான்னு சொல்லிட்டு பாண்டியன் திட்டினதும் உடனே மயிலு வெளியே வராங்க. வாடிங்க, என்ன திரும்பவும் எங்களை ஜெயிலுக்குள்ள உட்கார வைக்கலன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மயிலு கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. மயிலுவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டே நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாரு கதவை சாத்துன்னு சொல்லிட்டு, ஏங்க இவெல்லாம் கண்டிப்பா ஃபோன் பண்ண மாட்டா, நம்மளாதான் ஃபோன் பண்ணணும், அதனால நம்மளாவே ஃபோன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப ஃபோன் பண்ணலாம்னு சொல்லி முடிவெடுத்து இப்ப மாணிக்கத்துக்கு கால் பண்றாங்க. நான் பேசுறேன்னு சொல்லிட்டு பாண்டியனே ஃபோன் வாங்கி, இங்க பாருங்க வீட்டுக்கு உங்க சம்சாரத்தை கூட்டிட்டு வாங்கன்றாங்க. என்ன விஷயம் சம்பந்தி? ஏதாவது முக்கியமான விஷயமா இல்ல மயில் இது கர்ப்பமா இருக்காளா? அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் வர சொல்றீங்களா? சொல்லுங்க சம்மந்தின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் வாங்க, விஷயம் என்னன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணதும் மாணிக்கம், ஏ பாக்கியம் வா பாக்கியம், இங்க சம்மந்தி ஃபோன் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் உடனே வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னவோ மயிலு கர்ப்பமா இருப்பாலும் தான் தோணுது. ஏன் அதை அவங்க சொன்னாங்களா இல்ல எனக்கு அப்படி தோணுது?
கடவுளே! எப்படியாவது என்னுடைய பொண்ணோட வாழ்க்கை சரியாகணும். அவ கர்ப்பமா இருந்தா, அவ வாழ்க்கை சரியாயிடும். கடவுள் புண்ணியத்துல அது நடக்கணும்னு சொல்லிட்டு, மனசுக்குள்ள நெனச்சிட்டு இருக்காங்க. மனசுல நெனச்சிட்டு பாக்கியம் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப நம்ம காந்திமதி வந்து பாத்தீங்கன்னா, கோமதியோட வீட்டு வாசலவே பாத்துட்டு இருக்காங்க. அப்ப காந்திமதியோட மருமகங்க 2 பேரும் வந்து, "என்னாச்சு அத்த? எதுக்காக கோமதியோட வீட்டு வாசலவே பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல இன்னர் ஆயிட்டம் ஒருத்தரும் வெளியிலிருந்து வரல. அப்பப்ப அழுகுற சத்தம், சத்தம் போடுறது இது மட்டும் கேக்குது. வாசல் தெளிச்சு கோலம் கூட போடல. அதுதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. நான் வேணும்னா கோலம் போட்டுட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க மாறி. நீ ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இப்ப இருக்காங்க. என்ன ஏதுன்னு நான் போய் பார்த்துட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு இப்ப காந்திமதி சொன்னதும் உடனே வடிவு வந்து, ஏன் அத்தை உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசினாங்களே அதை மறந்துட்டு உடனே பேசணும்னு சொல்லிட்டு ஏன் முடிவு பண்றீங்க? விடுங்க, என்ன பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க காந்திமதியை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போனதும் உடனே வடிவுக்கு ஒருவேளை ராஜ வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையா இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கிருந்து போறாங்க. இப்ப குழலி பயங்கர கோபமா வந்து, டே தம்பி, உன் வாழ்க்கை இப்படி அடிச்சே, எல்லாரும் இனிக்க இனிக்க பேசினாங்கடா, குடும்பமே இப்படி பேசுச்சே, கடைசியில இப்படி ஒரு வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு குழலி எங்க இருக்காவ, எங்க இருக்கா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், எந்த அளவுக்கு போய் சொல்லியிருக்கான், கேவலமானவன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்பட்டு திட்டுறாங்க. ஏண்டி என் தம்பி கிட்ட கர்ப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்க, எந்த பொண்ணாவது இப்படிப்பட்ட ஒரு பொய்ய சொல்லுவாளா? எதுக்காக இப்படி பண்ண நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் மயிலுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம மயிலு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப மயிலு என்ன சொல்லி சமாளிக்க போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.